ஹாய் காய்ஸ். ஸோ நம்மளோட சேனல் இன்7 ட்ரேடிங்க்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து டிஸ்க்ளைமர் போயிடலாம். உங்களோட சேனலில் டெய்லியும் போடுற வீடியோஸ் எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ இதை யாரும் ட்ரேடிங் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக எடுத்துக்கிட்டு உங்களோட ஓன் ஏர்ன் மணியை ஷேர் மார்க்கெட்டில் உள்ள ரிஸ்க் என்னன்றது தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ண வேணாம். ஸோ உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் இதனால் பண்ணுங்கள், உங்களோட ஓன் நாலேஜ் வச்சு. ஸோ நம்ம இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போதோம்னா நம்ம டெய்லியும் போடுற அந்த டெய்லி ஸ்டாக் அனாலிசிஸ் பற்றி தான் இருக்க போகுது. ஸோ நம்ம டெய்லி இந்த மாதிரி டாப் கெய்னிங் அண்ட் லூசிங் ஸ்டாக்ஸ் எடுத்து அனலைசிஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு எக்ஸல் ஷீட் மெயின்டைன் பண்ணிருக்கோம். எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம இதை வந்து டெய்லி பண்ணுறப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகுதா, ஸோ நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணலாமா இல்லையா, நம்ம டெய்லி பண்ணுறப்பே தெரிஞ்சிடும். ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் நம்ம எந்த ஸ்டாக்ஸை வாட்ச் பண்ணணும், ஸ்டாக்ஸ் வந்து எப்படி பிஹேவ் ஆகுது அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ நம்ம அதை வந்து ஒரு மெயின் பர்பஸாக எடுத்துகிட்டு நம்ம எஜுகேஷனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து ஸ்டடி பண்ணிட்டு ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்து நம்ம வந்து டெய்லியும் அப்சர்வ் பண்ணிருக்கோம். ஸோ இன்னைக்கு டாப் கெய்னிங்ல 1.33% ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இருக்கு. நெக்ஸ்ட் ஓஎன்ஜிசி ஸ்டாக் இருக்கு. ஸோ 0.36%. ஸோ டாப் கெய்னிங்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு 2 ஸ்டாக் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த ஈரான் இஸ்ரேல் அட்டாக்னால என்னென்ன ஸ்டாக்லாம் நம்ம மெயினாக வாட்ச் பண்ணணும் அப்படின்றத. ஸோ அதை எத்தனை பேர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு தெரில. ஸோ அதில் இருக்க ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு டாப் லூசிங்கில் வந்துருந்துச்சு. ஸோ அதையும் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 1 வீக் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணுறது. ஸோ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டர்னில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்குமே வந்து நல்ல ஒரு அப்வர்ட் பொட்டன்ஷியல்லாம் கொடுத்துருக்கு. வால்யூம்லேயும் பெருசாக சேஞ்சஸ் இல்லை. ஸோ வால்யூம் பார்த்தாலும் தெரியும், நல்ல ஒரு வால்யூமு. ஸோ கேண்டில் வந்து க்ளோஸ் ஒரு லாங் அப்பர் வீக் வந்திருக்கு. ஒரு பையிங் ப்ரெஷர் தான், பட் இருந்தாலும் ஒரு சேஃப் ஜோன்ல தான் இருக்குது. ஸோ தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். வச்சிருக்கிறவங்களுக்கு நியூ என்ட்ரிஸ் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம். ஃபண்டமெண்டல் தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மட்டும் என்ட்ரி ஆகுங்க இப்போ. ஸோ ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் யாரும் இதை ரிஸ்க் எடுத்து இப்போ என்ட்ரி ஆக வேணாம். ஆல் டைம் ஹையில் இருக்கப்போ. ஸோ ஜேஎஸ்டபிள்யூ பொறுத்த அளவுக்கு நமக்கு க்ரூஷியல் சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 963 இருக்கு. ஸோ அதை வந்து வாட்ச் பண்ணலாம். மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 972 இருக்கு. ஸோ அதையுமே தாராளமாக வாட்ச் பண்ணலாம். சப்போர்ட் லெவலாக வச்சுட்டு அந்த கேண்டலோட ஹை கூட எடுத்துக்கலாம். பட் நம்ம இதை எடுத்துக்கிறப்போ ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓஎன்ஜிசி ஸ்டாக்கு டாப் கெய்னிங்ல வந்திருந்தாலும் 0.33%ன்றது பெரிய நம்பரே கிடையாது. ஸோ அதை வந்து இப்போதைக்கு நியூ என்ட்ரிஸ் எதுவும் வேண்டாம், தாராளமாக அவாய்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் இந்த மூவிங் ஆவரேஜஸை கிராஸ் பண்ணட்டும், இந்த 295 அப்படின்ற அந்த ஒரு ப்ரைஸை கிராஸ் ஆகட்டும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து டிசைட் பண்ணலாம் என்ட்ரி ஆகலாமா வேணாமன்றதை. ஸோ நம்ம அது வரையே வெயிட் பண்ணுறது தான் நல்லது. ஸோ டாப் கெய்னிங் இன்னைக்கு அவ்வளோதான். டாப் லூசிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டாக் நினைச்சா கண்டிப்பாக இன்னைக்கு டாப் லூசிங்கில் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கு டாப் லூசிங் ஸ்டாக் லிஸ்ட்டு. மெயினாக பிபிசிஎல் பார்த்தோம் அப்படின்னா பாரத் பெட்ரோலியம் பாருங்க 5%, பெரிய நம்பர் 5%ன்றது. ஸோ இதுலேயுமே நம்ம பாரத் பெட்ரோலியம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும். பாரத் பெட்ரோலியம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், அந்த ஈரான் இஸ்ரேல் சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ எந்தெந்த ஸ்டாக்லாம் மெயினாக வாட்ச் பண்ணணும்ட்டு. ஸோ அந்த ஸ்டாக் லிஸ்ட் தான் இது. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த ஸ்டாக் லிஸ்ட் இருக்குது. பட் அதில் கொஞ்சம் நிறைய கிளியர் எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துருப்பேன். அதை செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை. ஸோ இதில் வந்து பாரத் பெட்ரோலியம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 344 வந்து சப்போர்ட் அவ்வளோ மார்க் பண்ணி கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தா தெரியும். ஸோ நம்ம போய் சார்ட்டை பார்த்துடலாம். ஸோ இன்னும் சேஃப் ஜோனில் தான் இருக்குது. பெரிய அளவு கேப் டவுன் செல்லிங்கில் இருந்தாலுமே நமக்கு வந்து சேஃப் ஜோனில் தான் இருக்குது. 344 தான் சப்போர்ட். ஸோ அது வரை தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பயப்படுற வேறு எதுவும் இல்லை. மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலேயும் இருக்குது. ஸோ இந்த 344 to 346 கீழே ஒரு கேண்டில் செப்பரேட்டாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு சின்னதாக பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறது நல்லது.
ஸோ நமக்கு இந்த டைம்ல ஆவரேஜ் பண்றதுக்கு நிறைய ஸ்டாக்ஸ் கிடைச்சிடும், பெரிய பெரிய ஸ்டாக்ஸ்லாம். ஏன்னா அந்த லாஸ் அண்ட் அப்புறம் ஸ்ரீராம் ஃபினான்ஸ்லாம் டாப் கெயினிங்ல கண்டினியூஸாக வந்துட்டு இருந்தது. ரிலையன்ஸ், டாடா மோட்டார்ஸ்லாம் ஏதோ ஒரு நியூஸ் காரணமாக எனக்கு வந்து கீழே வந்துச்சு. -3.77% கீழே விழுந்திருக்கு. விப்ரோ விழுந்திருக்கு, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் விழுந்திருக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் மெயினான ஸ்டாக் நம்ம போர்ட்ஃபோலியோல அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்கு. டைட்டன் விழுந்திருக்கு. யாரும் பேனிக் ஆகனா, இப்போ நல்லா யோசிச்சு உங்களோட ஓன் நாலேஜை யூஸ் பண்ணி டிசைட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்பப்பதான் மார்க்கெட்ல கரெக்ஷன் வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பார்ப்போம், ஏன்னா அது ரொம்ப விழுந்திருக்கு. ஸோ அதுக்கு மேபி வியூவர்ஸ் வந்து அதுக்கு லெவல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மூவிங் ஆவரேஜஸ்க்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. நாளைக்கு ஓப்பனிங் வந்து மூவிங் ஆவரேஜஸ் கீழே ஒரு 3 PM. ஸோ ஒரு 3 PM மேலேயும் கீழே இருந்துச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆகிருங்க.